இன்னைக்கு நாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரைஸ் ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதுலேருந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிடும். இது என்ன ரைஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த ரைஸை வந்து செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பிளேட்டில் பெரிய வெங்காயம், பாலாக்கீரை, 2 முட்டை, 2 தக்காளி பழம் இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 பெரிய வெங்காயம், சின்ன பெரிய வெங்காயமாக 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கெட்டு பாலாக்கீரை, 2 முட்டை, 2 தக்காளி இதை தான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. இப்போது ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாலாக்கீரையை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். பாலாக்கீரை வந்து மற்ற கீரையை காட்டிலும் ரொம்ப ஈஸியாகவே வந்து டைஜஸ்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு வந்து நல்ல ஒரு கூலிங்கை வந்து கொடுக்கும். உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் வந்து அது குறைச்சி உடலுக்கு வந்து எவ்வளோ கூலிங் தேவையோ அந்த அளவுக்கு இது வந்து கூலிங்கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து அயன் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. அப்படி இருக்கிறதுனாலே வந்து இது ஈஸியாக ஜீரணமாகிறதுனாலையும் இதில் அயன் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் வந்து அனீமியா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து சீக்கிரமாக குணப்படுத்தி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு கீரைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து அவங்களோட சுகர் லெவலை வந்து எப்பயுமே வந்து மாறாமல் ஸ்டேபிளாக வச்சுருக்கிறதுக்கு இது உதவும். அதே சமயத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமன்ஸ்க்கெலாம் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் ஃபோலிக் ஆசிட் வந்து அதிக அளவில் இருக்குது. ஃபோலிக் ஆசிட் வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு வந்து ரொம்பவே அவசியம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு மட்டும் இல்லாமல் குழந்தை பெற்றவங்களுக்குமே வந்து அவங்களுக்கு வந்து பால் அதிகம் சுரக்கணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கும் இந்த கீரை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து மெக்னீஷியம், சிங்க்கு, காப்பர், இன்னும் விட்டமின் கே இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால எலும்புகள், பற்கள் இதெல்லாம் உறுதியாகும். நான் வந்து அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் வந்து வெங்காயம் எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருந்துற வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதில் கடுகு உளுந்தம்பருப்பு தேவைப்பட்டால் வந்து எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து கடுகு உளுந்தம்பருப்பு சேர்க்கலை. இப்போ வந்து 1 by 1 வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது 2 வந்து வதங்கினோடனே அடுத்ததாக நாம் வந்து இதில் வந்து கீரையை வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வந்து நாம் இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணி விடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கீரையிலேருந்தே கீரையும் சீக்கிரமாக வதங்கிடும். அதே சமயத்தில் கீரையிலிருந்தும் கொஞ்சம் வந்து தண்ணி வெளியாகும். அதனால் வந்து கீரையை அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கீரையில் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது. புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து மாரடைப்பு பிரச்சனையோ அல்லது வந்து இரத்த குழாயில் அடைப்பு பிரச்சனையோ வராமல் தடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புரோட்டீன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மசில்ஸை வந்து பில்டப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் புரோட்டீன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து புரோட்டீன் எடுத்துக்க விரும்புகிறவங்க இந்த மாதிரி ஒரு மீலை வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டால் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது இது வந்து பாலாக்கீரையும் நல்லா வெந்து வதங்கிருச்சு. இப்போ என்ன செய்யணும்னா இதெல்லாம் வந்து நல்லா ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டை எடுத்து வச்சுருந்தேன்ல அந்த 2 முட்டையும் வந்து இதில் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றின உடனே அப்படியே வந்து கிளறிடக்கூடாது. சைடில் வந்து இப்படி லைட்டாக வந்து எடுத்து விடணும். அதாவது வடியெல்லாம் செய்யும்போது லைட்டாக வந்து அப்படி எடுத்து விடுவாங்கள்ல, அதே மாதிரி லைட்டாக வந்து வேக இப்படியே லைட்டாக ஓரமாக எடுத்து விட்டுக்கிட்டே வரணும் சுற்றிலும். இப்படி செய்யும்போது வந்து முட்டையோட கவிச்சியும் இருக்காது. அதே சமயத்தில் நல்ல பல்காக வந்து முட்டை கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால வந்து இப்படி செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாலாக்கீரையில் நான் சொன்ன சத்துக்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் அதில் விட்டமின் ஏயும் அதிக அளவில் இருக்குது. விட்டமின் ஏ எதுக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டமின் ஏ வந்து உடம்புக்கு கண் பார்வைக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண் பார்வை நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்கணும். அதில் இந்த பாலாக்கீரையும் முக்கிய பங்கு வகிக்குது. இன்னொன்று, இந்த கொரோனா காலகட்டத்தில் கோவிட் சுச்சுவேஷனில் இருக்கிறோம்ல, இந்த மாதிரியான பேனிக் சுச்சுவேஷனில் வந்து நாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பாலாக்கீரை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையை நாம் முட்டையோடு சேர்த்து எடுத்துக்கும் போது அதாவது நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள், அதாவது கலோரி மட்டும் இல்லாமல் அதுக்கு நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் சேர்த்து கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது.
இப்போ நான் சொன்ன மாதிரி முட்டைய போட்டு கிளறாம லைட்டாக எடுத்து விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நாம் வந்து இதில் மசாலா பொடிகளை சேர்க்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து மிளகா பொடி, ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி, அடுத்ததாக வந்து கறி மசால் பொடி, சோம்பு பொடி, சீரகப்பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் வந்து கால் ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்து இது மசாலா வந்து முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலா சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து இதை விரவ ஆரம்பிக்கலாம். இப்படி விரவும் போது வந்து இந்த முட்டை வந்து பல்காக இருக்கும். இதுக்கப்புறம் உடஞ்சாலுமே கொஞ்சம் வந்து பெருசாக கிடைக்கும். அப்படி இல்லாமல் நம்ம முதல்ல விரவிட்டோம்னா ரொம்பவே பொடிசாக ஆயிரும். அதனால இந்த மாதிரி செய்யும்போது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து தேவையான உப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம எடுத்துருக்கிற சாதத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஏற்கனவே குக் பண்ண ரைஸ் தான். இதைத்தான் நான் வந்து சேர்த்து இந்த ரைஸ் வந்து ரெடி பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக உடனே செஞ்ச ரைஸை கூட சேர்த்து வந்து பண்ணலாம். ஆனால் வந்து நான் வந்து ஏற்கனவே காலையில் குக் பண்ணதை வந்து மதியம் வந்து இந்த மாதிரி செய்கிறேன். இப்படி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹெல்த்தும் கிடச்சிக்கிடும். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்பவே வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியை வந்து செய்யும்போது இதை வந்து வீடியோவாக எடுத்தேன். இந்த ரெசிபியும் இதில் சொன்ன இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.